ஹாய் காய்ஸ், how are you? சூப்பர்பா. நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த டிஃபென்ஸுக்கு போகிற ஐட்டத்துக்கு மீட்ரு தயாரிப்பாங்க, அதில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏய் துர்கா, என் உடம்புல புகுந்து உன் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றலான்னு நினச்சியா? இப்போ பார் என்ன பண்ணுறேன்னு. நான் பண்ண பாவத்துக்கு நானே பரிகாரம் தேடிக்கிறேன். ஓம் க்ரீம் காளி நீலி சூலி ஹோலி கச்ச 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 கஜக் பஜக் ஐயோ பாகா அப்படி ஒரு பேய் இதுவே நான் 4-5 எடுத்துட்டு இருக்கேன். இந்த செந்தில் குட்டையாக அடிப்பாங்க, ஒரு குட்டி சத்தம் ஓடும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் அப்படின்னு ஓடும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஹலோ சார், வணக்கம் சார். அம்மா அம்மா மோகன்தார் சார், 10,000 ரூபா போட்டார் சார். உண்மையா சார்? என்ன சார்? அம்மா சார், தண்டு மாரியம்மன் இந்தியன் பேங்க் சார். ஐயா ஐயா, சின்ன கூட ஹார்லிக்ஸ் இப்படி தைய நக்கி நக்கி சாப்பிடுவா. ஐயா சாவணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்க மாட்டிட்டு செத்தாயன, லாரியில் அடிப்பட்டு செத்தாயன, எல்லாம் ஒண்ணு தானப்பா. பாப்பா, உங்க அப்பே உனக்காகத்தான் ஓட நினைக்காத. பீடி மாதிரி இருந்துட்டு காது ஜவ்வுக்கிளியே இந்த கிளி கிளிக்கிறாளே, அப்புறம் ஓடாம என்ன செய்வான்? நான் பார்த்தீங்கன்னா என் பேர் மதி, சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த டிஃபென்ஸுக்கு போகிற ஐட்டத்துக்கு மீட்ரு தயாரிப்பாங்க, அதில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஏதோ போலீஸ் ஆக போறதா வேற கேள்விப்பட்டேன். அது வந்து அண்ணனோட ஆசை, போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு, அதனால அதை சைடில் படிச்சுட்டு இருக்கேன். வேலைக்கு போயிட்டேன். ஒரு வாட்டி எழுதுனேன், 2 மார்க்கில் போயிட்டு திருப்பி நான் போடும்போது எழுதணும். பாஸ் ஆகிட்டேன், நான் கட் ஆஃப்குள்ளே வரல, திருப்பி போடும்போது எழுதணும். உங்களுக்கு மிமிக்ரி மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு? விளையாட்டு போக்கில் சின்ன வயசுல பண்ணது. அது பார்த்தீங்கன்னா நாளடைவில் இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கன்னு சொன்னேன்ல, கூட வேலை செய்துட்டு பேசி காமிக்கும் போது ஒரு ஈவெண்ட்டுமே வச்சவா, அதில் நான் பண்ணினேன். அதுக்கடுத்து இதே நீ பண்ணேன் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கேயும் சொன்னாவோ, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாவோ, உடனே ஆரம்பித்தேன். அதில் வந்தது தான். பொட்டு அம்மன் வில்லனோட வயசு இப்போ உங்க அடையாளமே மாறிடுச்சு இல்லையா? அதை பேச்சு காட்டு. அப்படியே 2 பல்லு வச்சுட்டு அகோரி மாதிரி வருவாங்க. வீலெல்லாம் பார்த்து நான் சின்ன வயசுல பயந்துருக்கேன். அந்த மாதிரி தான். அது வந்து அம்மா 2 உருவம் இருக்கு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் சண்டா ஜண்டா, அதுதான். அதில் ஒரு சிரிப்பு சிரிக்கும் பார்த்திருக்கீங்களா? அதுவும் சிரிப்பேன். எதுக்கு இது பண்ணிடுறேன். பொட்டம்மன். ஏய் துர்கா, என் உடம்புல புகுந்து உன் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றலான்னு நினச்சியா? இப்போ பார் என்ன பண்ணுறேன்னு. நான் பண்ண பாவத்துக்கு நானே பரிகாரம் தேடிக்கிறேன். இந்த அக்னி குண்டத்தில் இறங்கி என் உயிரை மாய்ச்சிக்கிறேன். உங்கள் கையில் இருக்க கட்டையில் கிளப்பிடுங்க. குழந்தைய கொடு, குழந்தைய கொடு. ஓம் க்ரீம் காளி, ஓம் க்ரீம். அவ்வளோதான். நான் ஆத்துல மனோபல வராரு. அது இன்னும் கொஞ்சம் அழுத்துனா. ஓம் க்ரீம் காளி நீலி சூலி ஹோலி கச்ச 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 கஜக் பஜக் ஐயோ பாகா அப்படி. இந்த வாய்ஸ்க்கு என்னெல்லாம் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட். அப்படியே பொட்டம்மன் வில்லன் மாதிரி இருக்கு, அட ஏங்க நீங்கள் வேற இப்போ இந்த நேரத்தில் பயம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே சப்போர்ட்டு தான். ஒரு பேய் இதுவே நான் 4-5 எடுத்துட்டு இருக்கேன். இந்த செந்தில் குட்டையாக அடிப்பாங்க, ஒரு குட்டி சத்தம் ஓடும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் அப்படின்னு ஓடும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சனால அப்படிங்கும்ல, அது இதெல்லாமே பழகிட்டு இருக்கேன். உங்க உண்மையான வயசு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கலாய்க்கல, சீரியஸா இருக்கு. வடிவேலோட அந்த மாரியம்மன் இந்தியன் பேங்க் அந்த வாய்ஸ் பேசி காட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பாவ, அதில் பேச. ஹலோ சார், வணக்கம் சார். அம்மா மோகன்தார் சார், 10,000 ரூபா போட்டார் சார். உண்மையா சார்? என்ன சார்? அம்மா சார், தண்டு மாரியம்மன் இந்தியன் பேங்க் சார். இருமல் வந்தா பேதி வரும், பேதி வந்தா இருமல் வரும். அம்மா சரி, ரைட்டு சார், சரி சார், கொடுத்துடா சார். அவ்வளோதான். தீபாமா வாய்ஸ் பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா டாக்டர் படத்தில் பேசுவாங்க. ஐயா ஐயா, சின்ன கூட ஹார்லிக்ஸ் இப்படி தைய நக்கி நக்கி சாப்பிடுவா. ஐயா சாவணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்க மாட்டிட்டு செத்தாயன, லாரியில் அடிப்பட்டு செத்தாயன, எல்லாம் ஒண்ணு தானப்பா. தம்பி எது சொன்னாலும் மறைப்பீங்களோ, நான் வாரேன் இது அப்படியே இருக்கு. அவனிவன் விசால் வாய்ஸ் பேசு. வீட்ல யாரு? தூங்கி போயவளேலா? ஏய் யாருமா நீ எப்படி மூலம் ஏறி குதிச்சுதா பின்ன என்ன காலிங் பில் அடிச்சுட்டா வருவாங்க? எதுக்கு? உன்னை பொண்ணு பார்க்க லூசிச்சிருக்கி, திருட தாண்டி கழுத்துல காதுல கிடக்கதுல கழட்டடி. பாப்பா, உங்க அப்பே உனக்காகத்தான் ஓட நினைக்காத. பீடி மாதிரி இருந்துட்டு காது ஜவ்வுக்கிளியே இந்த கிளி கிளிக்கிறாளே, அப்புறம் ஓடாம என்ன செய்வான்? உன் அப்பே மட்டும் ஓடும், வீட்டுல கை கால் விளங்க மாட்டேக்க கல்லடு கட்டா கூட எஞ்சி ஓடி போயிடும். வழியை விடுங்கடி, பீத்த சிரிக்கியாளா? அன்னியன் விக்ரம் பாய்ஸ். உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? அந்த 5 கொலையும் பண்ணதே நான் தான். அம்பிய வெளியே போக விடு. கபீம் குபா கும்பி கவா. போதுமா? என்ன பண்ண? செருப்பால 8பட்டி கிராமத்துக்கும் நான் தான் கண்ண இன்சார்ஜ். வண்டி எடுங்கடா அப்படி மாதிரி.
கத்த கத்தையா காசு வச்சிருந்த ஒரு காலத்துல இப்ப காலம் நான் சுண்டலை கூட வாங்க முடியாத காலம் ஆகி போச்சு. சுண்டல்னா உனக்கு கிண்டலா தெரியுதாடா? ஏண்டாடி மனுஷன் பக்திக்கு சுண்டல் சாப்பிடுவான், மனுஷன் யுக்திக்கு சுண்டல் சாப்பிடுவான். இதுலதான் விட்டமின் ஏ பி சி டி இ வரைக்கும் இருக்குடா. இது ஒன்று, இன்னொன்னு பேசுவார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் வந்திருப்பார்கள் என நீ ஏமாந்து விட்டேன். ஏதாவது கார்ட்டூன் வாய்ஸ் வருமா உங்களுக்கு? கார்ட்டூன்ல இந்த இப்போ அவனிவன் விஷால் சார் மாதிரியே நிஞ்சா கட்டூரில் பூனை இருக்கும். ஐயோ பாஷ் வந்துட்டீங்களா? அட்டோரி இங்கதான் பாஷ் இருக்கா, வாங்க பாஷ் ஓடிடலாம். அட்டோரி இதோ வந்துட்டா. டிரிங் டிரிங் டிரிங். பாஷ் கே மம்மா கே பாஷ் ஒரே ஒரு மீன் துண்டு இருந்தா கொடுங்க பாஷ். டேஸ்டா இருக்கு. டிரிங் டிரிங் டிரிங். ரொம்ப நன்றி பாஷ். கருப்ப பூனைய பிறந்துட்டு எல்லாரும் நீ திட்டுறாங்க அப்படிங்க. இந்த ரியல் கேரக்டர் வாய்ஸ்லாம் பண்ணுவீங்களா? யாரு? அதாவது நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி யாராவது? அதுவா? அது பற்றியன்னா அவைய வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்காவ. அவைய வந்து இந்த ரோட்டில் போகும்போது மாப்பிளே மாப்பிளே அப்படி கூப்பிட்டு ஒளிஞ்சிக்கிடுவேன். அவியலுக்கே தெரியாது நான் தான் கூப்பிடுதேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணியிருக்கேன். அவியான திரும்பி திரும்பி தேடுவாவ யாருன்னு. நான் வந்து கூப்பிட்டு மாப்பிளே அப்படின்னு கூப்பிட்டா ஒரு உடனே தேடுவாவை இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கண்டுபிடிக்கல, நின்னா அவ்வளோதான் அடிச்சு விடுவான்னு சொல்லிட்டு தூரம் ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீட்டில் பிள்ளைகளை வைவாவை. எரப்பாட பையில உன சாடியில சொன்ன எங்க இருக்கும் முட்டா பையில அப்படின்னு சொல்லி வையாவ. இந்த மாதிரி அவியல மாதிரி அவிய பிள்ளையிட்டே ஃபர்ஸ்ட் நக்கல் பண்ணுவேன் சின்ன வயசுல. இது ஒரு வாய்ஸாக எடுத்தது, அவ்வளோதான். இதுதான் மிமிக்ரின்னு அப்போவே தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல. தெரியாது இதை பற்றிலாம் நமக்கு. இப்போ ஒரு புது வாய்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ஒரு 2 வாட்டி அதை போட்டு பார்ப்பேன். எப்படி பேசாவ ஒரு 4 வாட்டி ட்ரை பண்ணுவேன். வராது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சின்சான் வாய்ஸ்லாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து அது வரல. திருப்பி ட்ரை பண்ணி தான் நான் அதை எடுத்தேன். அதை எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஏ சூர்யா சார் வாய்ஸ் ட்ரை பண்ணும்போது இது அவர் மாதிரி அதை விட சின்சா மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் வந்தது. இந்த கமெண்ட்னாலே தான் நிறைய வயசு எடுத்தேன்னு வச்சுக்கிடுங்க. மானக்கொன்னா தண்டனை, ஆடக்கொன்னா தண்டனை இல்லை. ஏன்னா மான் குறைவா இருக்கு, ஆடு அதிகமா இருக்கு. அதானே அதிகமா இருக்குது ஆட்டோட தப்பா? இந்த உலகத்துல ஆட்டை விட அதிகமா மனுஷங்க இருக்காங்க, அவங்கள கொன்னா என்ன தப்பு? ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருக்கிறதுல என்னென்ன கஷ்டங்களா இருக்கு? நிறைய ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வரும். பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்லாம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் இதை பார்த்து எதுக்கு நம்ம கஷ்டப்படணும்? அவைய வந்து நான் அதே பாசிட்டிவா எடுத்துக்கிடுவேன். என் வீடியோ வந்து கொஞ்ச நேரம் அவைய ஓப்பன் பண்ணி பார்க்காவேன். நெகட்டிவ் கமெண்ட் பண்ணதுக்காவது என் கமெண்ட்ல வராவல்ல. அப்போ ஒரு கமெண்ட் அதிகமாகுது, வியூஸும் அதிகமாகுதுல. அப்போ எனக்கு பாசிட்டிவ் தானே, லாபம் தானே அப்படின்னு நினைச்சு நான் போயிட்டே இருப்பேன். அப்படி என்ன சொல்றாங்க? என்ன சொல்லுதாவை பத்தினா, ஒருத்தன் ஒரு சிலவன் வந்து செத்துரு அப்படின்னு போட்டிருப்பான். ஏன் நாயம்லஜா அவனுக்கு கிறுக்கு போயல அப்படின்னு நினைச்சுக்கிடுவேன். இன்னொருத்தங்க வந்து உன் வீடியோக்கெல்லாம் உன் மூஞ்சிக்கெல்லாம் நாங்கள் லைக் போடுவோமாப்பா. எனக்கு லைக்கோ கமெண்டோ முக்கியம் கிடையாது. திறமைக்கு வந்து அழகு முக்கியம் கிடையாது. அழகோ முகமோ இதெல்லாம் தேவை கிடையாது. திறமைய பாருங்களேன். ஏன்னா நீ எதுக்குள்ள எதை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நினைச்சுக்கிடுவேன். இருக்கலாம், ஃபேக் ஐடியில் தான் வந்து திட்டுவான். எவனா ஒரிஜினலே இல்லை போட சொல்லுங்க பாப்பா தைரியமா. போட முடியான்னு இந்த நெகட்டிவ் வந்தாலே ஒன்றும் ஃபேக் ஐடியில் தான் போடுவாங்க. இருந்தாலும் அவங்களாம் நினச்சிக்கிடணும் அவங்க அக்காவோ தங்கச்சோ இந்த மாதிரி ஒரு திறமையெல்லாம் வெளியே பண்ணாங்கன்னா இப்பெல்லாம் பேசலாமா நினச்சா எவனும் பண்ண மாட்டான். சரி, நீங்க மிமிக்ரி பண்றதுக்கு உங்க வீட்ல என்ன சொல்றாங்க? வீட்டில் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிடலை. அதுக்கப்புறம் இப்போ போக நான் புரிய வச்சிட்டேன். இப்போ வந்து இப்பெல்லாம் பேசுவியோ அப்படின்னு கேட்காவ. எங்க வீட்டுலாம் நான் வந்து வீட்டில் பேசினதே கிடையாது. இங்க வேலைக்கு போற இடத்துல பேசிமோ. ஆனா சின்ன வயசுல இருந்து இது நான் விளையாட்டா கிண்டலா பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அப்பாட்ட அம்மாட்டெலாம் பேசினது இல்லை. அது வந்து இப்போ டிவியில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாம வயதாவளே வயவு தாங்க முடியாது அப்படி வயதாவ. அதுக்கப்புறம் போக புரிஞ்சுக்கிட்டாவ. மிமிக்ரி பண்ற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் ஏன் அதிகமா வரது இல்லை? அவைய வந்து பயப்படுதாவே நினைக்கிறேன். இப்பெல்லாம் பேசினா நிறைய பேர் நான் போட்ட வீடியோக்களெல்லாம் கமெண்ட்ல சொல்லியிருக்காவக்கா நானும் பேசுவேன், ஆனா வேண்டாம் கூச்சமா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படிங்காவ. எதுக்கு நீங்களாம் கூச்சப்படாதீன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு இது இருக்குன்னா வெளியே வந்து காமிங்க. யார் என்ன சொல்லுவா? ஏன்னா 2 வார்த்தை சொல்லுவான், அவன் சொல்லுதேன் 1000 பேர் சொல்லிட்டு தான் இருப்பானுவேன். அதை வந்து நம்ம கண்டுக்கப்படாது. யாரா இருந்தாலும் ஏதாவது ஒன்று குறை சொல்ல தானே செய்வாங்க. குறை சொல்லாம இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கண்டுக்காம நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்க ஆசை என்ன? என்னோட ஆசை பத்தினா நல்ல ஒரு காமெடியனா ஆகணும். இந்த மிமிக்ரி வச்சு பேக்ரவுண்ட் மட்டும் இல்லாம இந்த மிமிக்ரியிலே கண்டென்ட் காமெடியா பண்ணணும். இந்த KPY ஷோ மாதிரி விஜய் டிவில அந்த மாதிரிலாம் என்னோட இதுல காமெடி ஷோவா பண்ணணும்.